ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீர்த்தனா கிச்சன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி வெள்ளி அம்மன் நெய்வேத்தியம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/4 கப் பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஏலக்காய் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மண்டை வெல்லம் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அதில் 1 கப் எடுத்துக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தாங்க எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். அப்போது தான் இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. நெய் சேர்த்துக்கலாம் கூட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற வச்ச பச்சரிசி 1 கப் தேங்காய் இது ரெண்டையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நெய்வேத்தியம் செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க. சட்டுன்னு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சா போதுங்க. இப்போது வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதித்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சேர்க்குற வெல்லம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. இப்போ பேனில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோன்னா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விடாமல் விட்டுட்டோன்னா கட்டி பட்டுரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டி பட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்ததுங்க. இப்போது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அரிசியும் வெல்லமும் நல்லா சேர்ந்து கொதிச்சு வருதுங்க. இந்த டைமில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வருங்க, நல்லா கலந்துட்டோம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மணம் அடிக்குங்க. தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, தேங்காயோட வாசமும் ஏலக்காயோட வாசமும் நல்லா இருக்குங்க. இப்போது முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் முந்திரி திராட்சை ரெண்டையுமே சேர்த்து நல்லா பபிள்ஸ் மாதிரி உப்பி வருங்க. முந்திரி பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுக்கலாங்க. கொதி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நெய்வேத்தியம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.